Hey guys, welcome back. நீங்கள் பார்த்து Sonu Xplorer. நான் உங்கள் Sonu. ஒரு வழியாக நம்ம ஒரு புது ஸ்டூடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டூடியோ செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் பண்ணியிருக்கோம். யாருன்னா சுந்தர், Mr.Corn. நீங்கள் ஆல்ரெடி அவனை நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கிவ்அவேக்கு நாங்கள் 2 பேரும் தான் லைவ் பண்ணியிருப்போம். ஸோ அவனை ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவனோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டுறவங்க செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டூடியோ செட்டப் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தான் முக்கால்வாசி எல்லாமே அவன் தான் பண்ணான். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒரு 3 பேர் தான் ஃபுல்லாக செட்டப் பண்ணது. லைட்லேருந்து ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே நாங்களே ஓனாக தான் செஞ்சது, எதுவுமே வாங்கலை வெளியேருந்து. அதை நாங்கள் எப்படி செஞ்சோம் மொத்தமே நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ 3 to 4 டேஸாக ஷூட் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு 10 நிமிஷம் வீடியோ கொடுத்துருப்பேன். வீடியோட குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருப்போது. அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக லைட் செட்டப் வச்சு தான் பண்ண போகிறோம். அது மொத்தமே நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இன்னும் அதோட பெஸ்ட்டாக தான் நாங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ஸோ எங்களை முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீக்லி 2 to 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இது ஸ்டூடியோ செட்டப் ஃபுல்லாக எங்களுக்கு முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக ஆட் பண்ணுவோம். அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது ஒரு ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஒரு ரூம். அந்த ரூமில் தான் நான் இத்தனை நாள் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். நான் இது வரைக்கும் எப்படி ஷூட் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். காமிச்சிட்டு நம்ம அப்படியே நம்மளோட புது ஸ்டூடியோக்கு போக போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட செட்டப்பே இந்த ஒரு ட்ரம்மும் அப்புறம் இந்த டேபிள் தான். இது 2 மட்டும் தான் நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணுறேங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. மற்றபடி இந்த ரூமில் வேறு எதுவுமே இருக்காது. இப்போ தான் அந்த ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால் இதில் வேறு எதுவுமே இருக்காது. இந்த சன்லைட், இதில் வர சன்லைட் மூலிமா தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். மற்றபடி இந்த ரூமில் லைட்டிங்க்குன்னு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இந்த 2 திங்ஸ் மட்டும் தான். இது மேலே தான் ட்ரைபாட் வச்சுருப்போம். எம்ஏவோட செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் இருக்குது. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், வேண்டுறவங்க பாருங்கள். அதை இது மேலே வச்சுட்டு மைக் கனெக்ட் பண்ணி இங்கே உட்காந்துப்பேன். அவ்வளோதான். இப்படி உட்காந்து தான் பேசுவேன். ஒன்றுமே இல்லாமல் இதை வச்சு தான் இத்தனை நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம கேமரா யூஸ் பண்ண போகிறோம். லைட் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். இப்போயே நான் இந்த மாதிரி vlog பொசிஷனில் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த vlogலாம் நிறைய ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி குட்டியாக பேசி கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நீ பண்ணது ஒன்று தான். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கன் ஆளில் போடுவாங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அது ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணதான் எனக்கு தெரியும் நான் போகிற வீடியோஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு அப்போ தான் தெரியும். வாங்க நம்மளோட புது ஸ்டூடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம Acoustic Foam அன்பாக்ஸ் பண்ணிடலாம். Acoustic Foamனா வேறு எதுவும் கிடையாது. ரூமில் இருக்க நாய்ஸ் அப்புறம் எக்கோலாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். நாங்கள் சாய் ஃப்ரீ சன்ஸ்னு ஒரு பிராண்ட்லேருந்து இது வாங்கியிருக்கோம். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் நமக்கு இந்த ஃபோம் மெட்டீரியல் அதிகமாகவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2 inch சைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு 1 inch தான் கிடைக்கும் மற்ற பிராண்டில். ஆனால் இவங்க நம்ம கம்மி ப்ரைஸே 18 ஃபோம் ஷீட் கொடுக்குறாங்க. எல்லாம் கரெக்டாக சைஸ் பார்த்து கட் பண்ணும்போது எப்போ நிறைய பொருள் வேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட்டான எல்லா மெட்டீரியலும் ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 1700 rupeesக்கு இந்த குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதை விட நல்ல குவாலிட்டி வேணால் நீங்கள் MMT பிராண்ட் ட்ரை பண்ணலாம். அதில் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு 1 inch தான் கிடைக்கும். ஆனால் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் நீங்கள் அதுவே ட்ரை பண்ணலாம். 2 பிராண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பாடி ஒரு வேலை முடிஞ்சிச்சிடான்னு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு காலைல பார்த்தா
செவுத்துல ஒன்று கூட இல்லை, எல்லாமே கீழே இருக்குது. டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. சரி, அதனால் புதுசாக ஒரு ஐடியா வச்சு கடைக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராவாக தர்மாக்கோல்லாம் வாங்கிக்கின்னு கடைக்காரன் கொடுத்த கம்மு வச்சு ஒட்டினா தர்மாக்கோல் உருக்குது. இது உருக்குதா இல்லை வந்து எரியுதான்னு கூட தெரில. ஆனால் ஓட்டம் மட்டும் வந்துச்சு. திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு கடைக்கு போயிட்டு இந்த வந்து பேப்பருக்கெலாம் ஓட்டுற கம்மு வந்து ஃபுல்லாக ஒட்டி, இதுதான் அந்த கம்மு. தர்மாக்கோல் ஓட்டுறதுக்கு இந்த கம்மு யாருமே வாங்கிடாதீங்க. ஆனால் இந்த கம் வச்சு தான் நாங்கள் இந்த ஃபோம் ஷீட்லாம் ஓட்டணும். நாங்கள் கடையில் கேட்கும்போது இந்த ஷீட்டு ஓட்டுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் தான் தெரியாமல் தர்மாக்கோல் ஒட்டி ஒரு தர்மாக்கோல் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டோம். இந்த ஃபோம் ஷீட்டை ஃபஸ்ட் டைம் ஓட்டினதை விட 2வது டைம் ஓட்டினது தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆல்ரெடி எங்ககிட்ட லைட் இருக்குது. சுந்தர் மிஸ்டர்.கார்ன் வந்து ஆல்ரெடி இந்த லைட்டு அவனே செஞ்சு யூஸ் பண்ணியிருந்தான். அதையே நாங்கள் இந்த ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் ரெடி பண்ணோம். இந்த லைட் ப்ளஸ் அந்த வந்து ஸ்டாண்ட் எப்படி நீங்களே செய்யணும்னு ப்ராப்பரான வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன். இந்த லைட்டில் நீங்கள் ஒயிட் ஷீட்டு இல்லை கலர் ஷீட்டு அதெல்லாம் போட்டால் லைட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். Please do subscribe Sonu the Xplorer. Thanks for watching, guys.